இவங்க தான் டாக்டர் ஹலீல் அல் ஹையா, இவங்க தான் ஹாலித் மிஷல். ஒரு நீண்ட நெடிய காலமாக துருக்கிக்கான பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தூதுவராக செயல்பட்டவர். பல தடவைகள் இஸ்ரேலிய தாக்குதல்களில் இருந்து அவரும் தப்பித்திருக்கிறார், இவரும் தப்பித்திருக்கிறார்கள். இரண்டு தலைவர்களுமே பொருத்தமானவர்கள் தான், எந்த மாற்றமும் இல்லாமல் பாலஸ்தீன மக்களுக்காக செயல்படக்கூடியவர்கள் தான். பொறுத்திருந்து பார்ப்போம். பதவியை கொடுக்கிறவன் இறைவன், பதவியை எடுக்கிறவனும் இறைவன். பாலஸ்தீன விடுதலை அமைப்பை வழிநடத்தக்கூடிய அந்த தகுதியுடைய ஒருவராக இறைவன் யாரை பொருத்தமாக கருதுகிறானோ அவரை அவர்களுடைய ஷூரா கவுன்சில் தேர்ந்தெடுக்க போகிறது. அந்த நேரத்தில் அது தொடர்பான செய்திகளையும் நம்ம உங்களோட பகிர்ந்து கொள்கிறோம். அதே நேரத்தில் ஈரான் பாலிஸ்டிக் ஏவுகணைகளுக்கான பயோலஜிக்கல் அதே போன்ற கெமிக்கல் உடனான ஏவுகணை தலைகளை தயாரிக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இன்றைய தினம் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு சந்திக்கிறார். சந்திப்பதற்கு முன்பதாக வெளியாகி இருக்கக்கூடிய தகவல்களில் ஈரானுடைய அதிபர் மசூத் பெசக்ஷியன் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் அமெரிக்கா, இஸ்ரேல், ஐரோப்பிய நாடுகள் என்று பல பேரோடும் தொடர்ந்து யுத்தம் தான் செய்து கொண்டிருக்கிறோம், எங்கள் நாட்டை பாதுகாக்க வேண்டிய போராட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம் என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறார். அதே நேரத்தில் தான் இந்த பயாலஜிக்கல் அதே போன்ற கெமிக்கல் உடனான ஏவுகணை தலைகளை தயாரிக்கிற பாலிஸ்டிக் ஏவுகணை தலைகளை தயாரிக்கிற திட்டத்தை தற்போது ஈரான் அறிவித்திருக்கிறது என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய சூழலில் தான் சோமாலி லேண்டை தனி நாடாக அங்கீகரித்திருக்கிறது இஸ்ரேல். உலகத்தில் சோமாலி லேண்டை தனி நாடாக அங்கீகரித்த முதலாவது நாடு இஸ்ரேல் தான். அவங்க அங்கீகரிச்சிருக்கக்கூடிய சூழலில் தான் இன்றைக்கு ஒரு முக்கியமான செய்தி வெளியாக இருக்குது. இங்கே நீங்கள் பார்க்கலாம், சோமாலிலேண்ட் இந்த இடத்துல தான் இருக்குது. ஏன்னா இந்த புவியியல் ரீதியிலான செய்திகளை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா தான் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியலை மிக தெளிவாக நம்ம புரிந்து கொள்ள முடியும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், சோமாலியா என்பது இந்த இடத்துல இருக்குது. இதுவரைக்கும் சோமாலியா தான், இது எல்லாமே சோமாலியா. இதே நேரம் இந்த பகுதி, இந்த துண்டு மாத்திரம் சோமாலி லேண்டுன்னு சொல்லி அவங்க பிரிஞ்சு நிற்கிறாங்க. பிரிஞ்சு நிற்கக்கூடிய பகுதி தான் இந்த பகுதியாக இருக்கிறது. அதை நீங்கள் தெளிவாக இந்த புகைப்படத்தில் நீங்கள் பார்க்கலாம். இந்த பகுதி சோமாலி லேண்ட். இங்கெல்லாம் அரபு நாடுகள் இருக்கிறது, இங்கே இஸ்ரேல் இருக்கிறது, இங்கே ஈரான் இருக்கிறது, இங்கே பார்த்தீங்கன்னா யமன் இருக்கிறது. இப்போ உள்ள பிரச்சனை என்னன்னு சொன்னால், யமனை எதிர்கொள்வதற்கு இஸ்ரேலுக்கு வழி இல்லாமல் இருக்குது. இங்கே யமனில் இருந்து நேரடியாக இஸ்ரேல் மேலே ஹூத்திகள் தாக்குதல்களை நடத்தி கொண்டு வர்றாங்க. இவங்களுக்கு ஈரான் முழுமையான ஆதரவை கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய சூழலை தான்